உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு இவனுக்கு நீ ஊசியை போட்டுவிட்டு பிறகு என்னுடைய பேர குழந்தைக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு ஆறுலா பொறுப்பு. பா அப்படி நடக்கும்னு எந்த உத்தரவாதமும் இல்ல. முதல்ல மனுஷன் உயிரை காப்பாத்தணும், அதுதான் முக்கியம். இப்போ நீங்களா வாய மூடலாம் நீ. இல்ல விரும்பல நீ ஊசி போட்டுக்கிட்டாலோ இல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டாலோ விரதம் கெட்டு போயிடுமே. என்னோட பேர பிள்ளைய என்ன கருவிலேயே கொன்னுட புரியா? என்னோட பேர பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, அதுக்கு காரணம் இந்த சம்மோம் தாம்லா. இல்லே, இந்த ஊசியும் இந்த மருந்து மாத்திரை எதுவும் வேணாம்ல. நீ செத்துருவ. இல்லே, நான் செத்தாலும் பரவாயில்ல. எசிகியோட பிள்ளைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஹே பரணி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் எங்களுக்கு முக்கியம். நீ தயவு செஞ்சு ஊசியை போடல. ஆமாட்டி, அண்ணனை காப்பாத்து, அதுக்கப்புறம் மத்த வேலையை பாத்துக்கலாம். முதல்ல அண்ணனுக்கு ஊசியை போடல. சம்முவோ, சடா முடிச்சாமி பெருசா பயமுறுத்துற மாதிரி ஒண்ணு சொல்லல. ஊசி போட்டுக்கிறதுனால ஒண்ணு தப்பு இல்லல, போட்டுக்கொலை ஊசிய. அதான் விரதம் இருக்கிறப்ப மருந்து பக்கத்திலேயே போக கூடாது. போனா விரதம் முறிஞ்ச மாதிரி தானே. இல்லே, நீ என்னதான் சொன்னாலும் நான் இந்த ஊசியை போட்டுக்க போறது இல்ல. என் விரதம் எனக்கு முக்கியம், என் மருமக புள்ள எனக்கு முக்கியம். தயவு செஞ்சு இதெல்லாம் வேண்டாம், எடுத்து வை. பைத்தியமாடா உனக்கு? இந்த விரதம் சாமி எல்லாமே இருக்கணும்னா அதுக்கு உசுர் இருக்கணும் உனக்கு. இதெல்லாம் விட சரியான மருந்து என்கிட்ட இருக்கு. எத்தனை ரத்னா, ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்துட்டோம். கொண்டாத்தா. அப்பனே முருகா, உன்னை நம்பித்தாயா நாங்க இருக்கோம். உன்னோட பிரசாதமான திருநீரத்தாயா தண்ணியில கலந்து மருந்து அவனுக்கு நான் கொடுக்க போறேன். நீதாயா எப்படியாவது அவனை காப்பாத்தணும். எனக்கு வேற வழியே தெரியல முருகா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா முருகா முருகா. ஏ சம்முவா, இது எங்க அப்பா முருகனோட பிரசாதம். இதை தண்ணியில போட்டு கலந்து கொண்டு வந்திருக்கேன். இந்தா குடி, எல்லாம் சரியா போயிடும். அது எப்படி? பல்லுல பச்சை தண்ணி கூட படக்கூடாதுல்ல. அது பகல்ல, இப்ப ராத்திரி ஆயிருச்சு. அதெல்லாம் குடிக்கலாம், விரதம் ஒண்ணும் முறியாது. அப்படி பார்த்தாலும் மருந்து சாப்பிடக்கூடாதுல்ல. இலை கேடு கெட்ட பையல, இது திருநீர் பிரசாதம்ல, எங்க அப்பா முருகனோட பிரசாதம். இதை எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். பேசுறான் இல்ல சம்முவா, இந்த குடியில. இலே குடியில. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீருன்னு பாடி வச்சவன் தான் வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துய தீர்ப்பது நீருன்னு பாடி இருக்கான். இது வெறும் காய்ச்சல்ல, வெந்துயரையே தீர்க்கிற திருநீரு. இதை தீக்காதா? இந்தா குடி. எங்க அப்பா முருகனை வேண்டிட்டு குடி. இந்தா குடி முருகா. மாமா, இவன் உசுரோட விளையாடிட்டு இருக்கீங்க. ஏத்தா,
எங்க அப்ப முருக என் மகனை காப்பாத்துவான்டா. இதை விட சிறந்த மருந்து இந்த உலகத்திலேயே கிடையாது. நீ வேணா பாரு, என் மகனுக்கு கண்டிப்பா சரியாயிரும். ஏத்தா, இந்த வேசிய போத்தி விடு, அவனை கொஞ்சம் படுக்க வை. குடுன சம்மு, நீ படுல. சரி, படுத்து படியா, படியா. அப்படியே மெல்லமா கொஞ்ச படு. நேரம் படு, சரியாயிரும். சரி சரி, முடிஞ்சதும் சொல்லி அனுப்புங்க. நான் விடிஞ்சதும் வந்துருவேன். பிக்காளிப்பையில ஆளு மூஞ்சியும். ஏய், ம் பாயில படு, தரையில படுத்தா ஒத்துக்காது. இல்லை, விரதத்தில் இருக்கும்போது பாயிலெல்லாம் படுக்கூடாதுல்ல, தரையில் தான் படுக்கணும். நீ எப்போ படுக்க போத? லைட்டு கண்ணா கூசுது. நாளைக்கு காவடி எடுக்கணும். ரொம்ப டயர்டாக இருக்கு, நான் படுக்குவா? சாரிடா, நான் ஒரு பேஷண்ட்டை மதுரை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். அவங்க கேஸ் ஹிஸ்டரியை தான் எழுதிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம். ம், ஃபீவர் இருக்கா? என்னது ஃபீவர் அதான் அப்பயே போயிடுச்சே. திருநீரை தண்ணியில கரைச்சு குடிச்சதுமே பறந்து போச்சு. மரியாதையா சொல்லு, நீ ஏதாச்சும் மருந்து சாப்பிட்டு தானே? ஏலே, என்னல பேசுத? இதெல்லாம் உடம்பு, மனசு, அப்புறம் மேல இருக்க ஒரு சக்தி எல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம். நிறைய ஆஸ்பத்திரியில டாக்டருங்க வைத்தியம் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துல முடியலண்டா ஆண்டவன் தான் காப்பாத்தணும்னு கை விரிச்சிட்டு போயிடுறாங்களா? அப்படி சொன்னவங்க எத்தனை பேர் பொழைச்சிருக்காங்க? அவங்களெல்லாம் யார் காப்பாத்துனது? என் குடும்பத்துக்காக நான் எதையும் நான் யோசிக்க மாட்டேன். ஏதாச்சும் செய்யணும்டா முதல்ல செஞ்சதுக்கு அப்புறம் தான் யோசிப்பேன். நீ சீக்கிரம் எழுதி முடியல, எனக்கு தூக்கம் வருது. ஏன், பசியில மயக்கமா இருக்கா? என்னது பசியா? எனக்கா? உனக்கு என்னை பத்தி இன்னும் சரியா தெரியல. சின்ன வயசுல 80 நாள் பசியிலேயே படுத்து கிடப்பேன் தெரியுமா? இருக்கிற கொஞ்சம் சாப்பாடை தங்கச்சிகளுக்கெல்லாம் போட்டுட்டு நான் அவங்க முன்னாடி சாப்பிட்டா மாதிரி நடிச்சிட்டு அப்படி பசியிலேயே படுத்துக்கிடுவேன்ல. வாழ்க்கையில என் கூட ரொம்ப இருந்ததே ஒன்று அந்த முருகனா, அதுக்கடுத்து பசியும் தான். நான் போய் பசிக்கு பயப்படுவேனா? என்னைய சொல்லுத, நானாவது விரதத்தில் இருக்கேன். தங்கச்சிகளாம் தான் பட்டினி கிடக்குதாளுவ. தா கனியெல்லாம் முழு வயிறு சாப்பிடாம அண்ணன் நான் விரதத்தில் இருக்கேன்னு அவ பாதி வயிறு சாப்பிட்டு பட்டினில கிடக்கா. இல்லை, உனக்கு எப்போ வேலை முடியும்? ம், இதோ முடிஞ்சிருச்சு. 5 minutes. ஹலோ ஹலோ அண்ணே, காவடி சொல்லியிருந்தீங்களே? ஆமால, சொன்னோம்ல 2 காவடி தானே? ஆமா, 2 காவடி தான். சரிங்கண்ணே. பொறவு சொல்லுங்கண்ணே. அந்த அழகு குத்துறதுக்கு வேலு அதெல்லாம் ரெடியா இருக்குண்ணே. இருக்குல்ல, நல்லா தாங்கா பார்த்து வை. சரிங்கண்ணே, எடுத்து வச்சிடறேண்ணே. 2 காவடியா? ஒரே நேரத்துல 2ஆ தூக்க போற? நான் ஒண்ணுதான் தூக்க போதேன். அப்ப இன்னொன்னு யாருக்கு? வேற யாருக்கு? உன் அப்பனுக்கு தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.